உங்க பேருமா? என் பேர் மீனா. என்ன கிராமமா இது? நாங்க கதிராமங்கலம் வெள்ளாந்தெருவுல இருக்கோம். உங்க கையில வச்சிருக்கிறது என்னதுமா? இந்த தண்ணி தான் நாங்க குடிச்சிட்டு இருக்கோம். இதுதான் உங்க குடி தண்ணி? ஆமா, இதுதான் எங்க குடி தண்ணி. இந்த மாதிரி குடி தண்ணி இருந்தா எங்களுக்கு விவசாயம் எப்படி இருக்கும்? இதுதான் நாங்க குடிக்கிறோம். எங்க பசங்களும் இதான் குடிக்கிறாங்க. சென்னையில மணல் வந்தா அந்த தண்ணி வந்து ஐயா அம்மான்னு கத்துறீங்க. நாங்க இந்த தண்ணியை குடிச்சா எங்க பசங்களுக்கு வியாதி வருமா வராதா? இதை ஓஎன்ஸ்காரங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த தண்ணி குடிக்க கூடாதுன்னு சட்டசபையில உட்காந்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, மக்கள் தான் இது ஆரம்பிச்சாங்க, நாங்க ரேசா தடியடி தான் ஆரம்பிச்சோங்கிறாங்க. ரேசான தடியடி என்ன கால் முறிகிற அளவுக்கோ மண்டை உடைகிற அளவுக்கு நாங்க ஆரம்பிச்சாரு. அவங்க போலீஸ்காரங்க காவல்துறை வந்து யாருக்கு? மக்களுக்காக தானே, கவர்மெண்ட்டுக்காக கிடையாது. நாங்க காலம்பரம் 8 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அந்த ஓஎன்சி உட்காந்துருக்கோம். ஆபத்துன்னு தெரிஞ்சு அதை நாங்க பாட்டில் அந்த தண்ணியை புடிச்சு வெயில்ல வச்சு பார்த்தோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது 3 பார்ட்டா பிரிஞ்சுதான் இருந்துச்சு. அந்த ரோட்ல ஊத்தி கொளுத்தையும் பார்த்தோம். 1/2 மணி நேரம் எரிஞ்சு அது கொளுத்தி விட்டது. இந்த தூரத்துல தஞ்சாவூர்ல இருந்து அந்த கலெக்டர் வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 3/4 மணி நேரம் ஆகும். மிஞ்சினா 1 மணி நேரம் ஆகும். 8 மணில இருந்து 6 மணி வரைக்கும் அந்த கலெக்டர் ஏன் வரல எங்களை பார்க்க? கலெக்டருக்கு முன்னாடி சப் கலெக்டர் வந்தாரு. மொத்த தடையை நாங்க போராட்டம் பண்ணும்போது இந்த ஊரே வேணாம்னு சொல்லிட்டு வெளியேறணும் நாங்க ஒரு இடத்துல. அப்ப சப் கலெக்டர் வந்தாங்க. சப் கலெக்டர் வந்து என்ன செஞ்சாங்க, நாங்க போர் தாமா புடுங்கி போடுறாங்க, உங்க வீட்டுல போர் புடுங்கி போட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? தண்ணி வரலன்னா அது மாதிரிதான் புடுங்கி போட்டோம்னு சொன்னாங்க. அப்பயும் நாங்க அவங்கள்ட்ட கேட்டோம், எங்க வீட்டுல போர் புடுங்கி போட்டா நாங்க போலீஸ் வைக்க மாட்டோம் சொன்னதுக்கு அவங்களுக்கு எங்களுக்கு பதில் சொல்லல. அவங்க அது வெடிச்சா என்ன ஆகும்னு சொல்லி கேட்டோம். உங்க வீட்டுல சிலிண்டர் இருந்தா வெடிக்காதாமான்னு கேட்டாங்க. நாங்க அப்பயும் கேட்டோம், எங்க வீட்டுல சிலிண்டர் வெடிச்சா ஒரு தெருவு வீணா போகும், அந்த ஓஎன்சி வெடிச்சா இந்த கதிராமங்கலம் ஃபுல்லு கிராமமே வீணா போகும் சொல்லி கேட்டதுக்கு அதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியாது உங்க கேள்விக்குன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அதனால நாங்க சப் கலெக்டர் வந்ததுக்கு அவங்கள நாங்க உள்ளார அனுமதிக்கலதான். எந்த பெரிய ஆள் வந்ததுக்கும் நாங்க ஓஎன்சிக்குள்ளார அது அனுமதிக்கல. ஏன்னா எல்லாருமே எங்க மேல பொய் தான் சொன்னாங்களே வந்து எங்களோட சேர்ந்து வாதாட யாருமே முன் வரல. அதனால நாங்க அனுமதிக்கல. அதனால நாங்க கலெக்டர் மட்டும்தான் வர சொன்னோம். இங்க இருக்கிற கலெக்டர் வந்திருக்கலாமா இல்லையா? இத வந்து நாங்க தான் கண்ணு விட்டு போக்கஸ் பண்ணி பார்த்தோன்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி. ஏன் கலெக்டர் வரல சரியான நேரத்துக்கு? அந்த மக்களுக்கு ஏன் போய் ஆதரவு தெரிவிக்கல, நியாயத்தை கேட்கலன்னு சொல்லி அவரை டிஸ்மிஸ் பண்ணாங்களா இது வரைக்குமே வேலையை விட்டு? எதனால வேலையை விட்டு அவங்க தூக்கல? இது வந்து எங்களுக்கு முக்கியமா தெரியணும். அன்னைக்கு வந்து வராத கலெக்டர் அப்ப வந்து கலெக்டர் இங்கதான் நின்று இருக்காங்க. அன்னைக்கு வந்து கலெக்டர் வந்து இங்க பக்கத்துலதான் நின்று இருக்காங்க. இந்த குழந்தைங்க குடிக்கிற தண்ணி இதான் பாத்துங்க. இத நம்ம குழந்தைங்களை குடிக்க விடுவோமா? சத்தியமா மாட்டோம். அன்னைக்கு வந்து அந்த கலெக்டர் எங்க பக்கத்துலதான் இருந்திருக்காங்க. அந்த லத்தி சார்ஜ் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு இல்லாம அந்த கலெக்டர் அந்த இடத்துக்கு வராருன்னா அப்ப என்ன ஆகுது? அவருக்கு வந்து கதிராமங்கலத்தை கண்டா பயமா? அவங்க செஞ்ச தப்பு அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒத்துக்கலையா? நாங்க 5வது மாசம் 19ஆம் தேதி நாங்க கூட்டம் கூட்டணும் தான். ஓஎன்சிக்கு வேலை செய்ய வண்டி வருது, இவங்க அறிவிக்கல சொல்லிட்டு நாங்க கூட்டம் ஜெயராமன் ஐயா வர சொல்லி நாங்க கூட்டம் கூட்டணும் கடத்தூர்ல. அப்ப வந்து நாங்க ஒரு கோரிக்கை வச்சு ஒரு லெட்டர் எழுதணும். ஒரு 10 கோரிக்கை வச்சு ஒரு லெட்டர் எழுதி எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கி நாங்க கலெக்டருக்கு அனுப்பணும். அந்த கலெக்டர் என்ன செஞ்சிருந்திருக்கணும்? அதுக்கு அந்த கோரிக்கைக்கு எங்களுக்கு வந்து பதில் அனுப்பி இருந்திருக்கணும். இல்லையா அவங்க சப் கலெக்டர்கிட்ட சொல்லி அனுப்பி இருந்திருக்கணும், இல்ல விஓக்கு அனுப்பி இருந்திருக்கணும், தாசில்தார்ட்ட அனுப்பி இருந்திருக்கணும். போய் அந்த ஊர்ல என்னன்னு பாருங்க புரிய வைங்கன்னு சொல்லி இருந்திருக்கணும். அவங்க வந்து அனுப்பவே இல்லை. 1ஆம் தேதி திடீர்னு பார்த்தா நைட்டு 2000 போலீஸ் வந்து இறக்கிட்டாங்க. என்னன்னு நாங்க போய் கேட்டது, கதிராமங்கலத்துல போஸ்ட் ஓட்டிட்டோம், நீங்க அதை போய் படிச்சுக்குங்க சொல்லி. எத்தனை மணிக்கு விட்டுறாங்க? மதியம் 2 மணிக்கு விட்டுட்டு சாயந்தரம் 5 மணிக்குள்ள எங்களுக்கு பதில அனுப்புங்கன்னு சொல்றாங்க. பதில் அனுப்புற அளவுக்கு கதிராமங்கலத்துல அந்த அளவுக்கு நாங்க அவங்கதான் சொல்லிட்டாங்களே யாருமே படிக்கல, விவரம் இல்ல, நாங்க அதையே செஞ்சிடறோம். இனிமேட்டு விவரம் இல்லதான் எங்களுக்கு. விவரம் இருக்கிறவங்க வந்து வெளியில இருந்தானே நாங்க ஆள் கொண்டு வர முடியும். என்ன போஸ்ட் விட்டிருக்காங்கன்னு எங்க பசங்க தான் ஸ்கூல் போறவங்க தான். நாங்க விவசாயம் பண்ணினாதான் எங்க பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியும். நாங்க ஒரு வருஷத்துக்கு 400 டன்னு 400 லோடு போல நாங்க வாழை ஏத்துவோம், 400 லோடு மஞ்சள் ஏத்துவோம். இப்ப எங்க ஏத்துறோம்? எங்களால முடியுதா? இந்த தண்ணி இல்ல, வெண்ணால் நீர் மட்டம் போயிடுச்சு. 40% தஞ்சை மாவட்டத்துல இருந்தா எங்களுக்கு விவசாயம் போகுது, நெல்லு போகுது, அரிசி அனுப்புறோம் நாங்க. நீங்க எதை சாப்பிடுறீங்க? இந்த கலெக்டர் வராம மறுக்கிறாரு. அவர் எதை சாப்பிடுறாரு? மீத்தண்ணீர் குடிக்கிறாரா? நரேந்திர மோடி குடுக்கிற சில்லறை காசு முழுங்குறாரா? இந்த மக்கள் தான் வந்து இந்த போராட்டத்துல வந்து வன்முறை கைப்பற்றிருந்தாங்க. மக்கள் வன்முறை கைப்பற்றி இருந்தா நாங்க காலம்பரம் 8 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி மட்டும் உட்கார்ந்து இருந்தோம்ல. அப்பயும் காவல்துறை எல்லாருமே வந்தாங்க. ரிசர்வ் போலீஸ்ல இருந்து இறக்குனாங்க தான். நாங்க இல்லன்னு சொல்ல ஃபயர் சர்வீஸ்ல இருந்து நிப்பாட்டி இருந்தாங்க. அப்ப நாங்க அந்த இதை கைப்பற்றிப்போமா இல்லையா?
கொளுத்துருவோம்னு நாங்க நினைச்சிருந்தா அப்பயே கொளுத்திருப்போம்ல. எதுக்கு நாங்க 6 மணி நாங்க அப்பயும் நாங்க மக்கள்கிட்ட என்ன சொன்னோம், காவல்துறை வந்து கிட்டக வந்தா எதோ எக்காரணத்துக்கு கொண்டு தகாத வார்த்தை வெளில விட்டுறாதீங்க. அவங்க நம்ம மேல ரத்து சார்ஜ் பண்ற அளவுக்கு தான் வந்து போலீஸ் குமிச்சிருக்காங்க. நம்ம எதுவுமே வாய விடக்கூடாது, எந்த அராஜகத்துக்கும் போக கூடாது. இந்த நட நம்ம எவ்வளவு பொறுமையா இருக்கோமோ நம்ம இந்த நட ஜெயிச்சிடலாம் சொல்லிட்டு தான் நாங்க 6 மணில 8 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நாங்க ஏன் எங்களுக்கு அந்த வன்முறை நாங்க எடுத்திருந்தா காலம்பரம் 8 மணிக்கே எடுத்திருந்திருப்போமா? கொஞ்சம் போலீஸ் இருக்கும் போது நாங்க எடுத்திருக்க மாட்டோமா? அந்த காவல்துறை தான் அதை கொளுத்துனுச்சே. அதை அவங்க கொளுத்துட்டு என்ன செஞ்சுட்டாங்க, மக்கள் கொளுத்துட்டு சொல்லிட்டாங்க. ஏன் புதிய தலைமுறையே நேற்று வந்தாங்க, அவங்கள்ட்ட நாங்க கேட்டோமே, நீங்களும் காலம்பரில இருந்து அங்க நின்னீங்க, அங்க நின்னீங்க, நியூஸ் போட்டுட்டு தான் இருந்தீங்க, நேரடி ஒளிபரப்பு போட்டீங்க. திடீர்னு போட்டுட்டு இருக்கும் போது மக்கள் தான் கொளுத்துனாங்க, கல் எடுத்து அடிச்சாங்கன்னு சொல்லி நீங்க ஒரு நியூஸ் போட்டீங்க. எப்படி போட்டீங்கன்னு சொல்லி நேற்று புதிய தலைமையிட்ட நான் கேட்டேன். இல்லம்மா நான் வரல, வேற ஏதோ ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்ககிட்ட நான் கேட்டுட்டு உங்களுக்கு பதில் சொல்றேம்மான்னு சொன்னாங்க. அது எப்படிங்க உங்களுக்குமா மக்களை கண்டா பயம், காலம்பரம் இருந்து எடுத்தீங்க தானே சொல்லி நாங்க கேட்டதுக்கும் அவங்க நான் எடுக்கலமா நான் போடலன்னு சொல்றாங்க. இப்ப உங்களோட கோரிக்கை என்னமா? எங்களோட கோரிக்கை ONGC இருக்க கூடாதுங்க. அந்த 10 பேரு உள்ளார போனாங்க இல்லையா, 10 பேரு என்ன தப்பு செஞ்சாங்க? எங்களுக்காக தானே அவங்க போராட வந்தாங்க. அவங்க 10 பேர் மேல கொலை முயற்சி பட்டிருக்காங்க. அவங்க உடனடியா வெளியில வரணும். வெளியில வந்தா எங்களுக்கு இந்த தண்ணி வந்து நாங்க அவங்க அனுப்பியோ யார் அனுப்பியோ நாங்க ஒத்துக்க மாட்டோம். நாங்க லேபுக்கு அனுப்புவோம். நாங்க எங்களுக்கு நம்பகமான ஆளா மூலியமா தான் நாங்க அனுப்ப போறோம். அவங்க கொண்டு வந்து எங்களுக்கு கொடுக்கட்டும். இப்போ வந்து நம்ம வீட்ல ஒரு போர் போடுறோம், பாறை உடச்சுதானே உள்ளார போவோம். ONGC வந்து போர் போட்டா எப்படி நிலத்தடி நீர் மட்டம் குறையாதுன்னு சொல்றாங்க. அவங்க என்ன சும்மா போடுவாங்களா? உள்ளார என்னென்ன கெமிக்கல் ஊத்துவாங்க, அந்த கெமிக்கல் எங்க போவோம்? நிலத்தடி நீர் போகும்போது இப்படிதான் தண்ணி குடிநீர் வந்து மாறும். அது வந்து எங்களுக்கு தெரியாதுன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எதுவா இருந்தாலும் சரி, அவங்க நேரடியா நாங்க கலெக்டர்கிட்ட இப்ப பேச மாட்டோம், பேச்சுவார்த்தை எங்களுக்கு நடத்த முடியாது. அந்த 10 பேர் வரட்டும், நாங்க தண்ணியும் லேபுக்கு அனுப்புறோம். அது கலெக்டர் அவரு என்ன எங்களை கூப்பிடுறது அந்த இடத்துக்கு, எடப்பாடியா இனிமே கதிராமங்கலத்துக்கு வரட்டும், கலெக்டர் வரட்டும், நாங்க சொல்ற இடத்துக்கு அவங்க வரட்டும், நாங்க இங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம். ONGC அதிகாரி என்ன சொல்றாரு, குடிநீர் கெட்டு போகல நாங்க பாத்துட்டோம். கலெக்டர் என்ன சொல்றாரு, எஸ்ஐ தெருவுல போய் நான் 3 வீட்டுக்கு ஒரு போர் போட்டு தரமா, குடித்தண்ணி தொட்டி வைக்கிறேன், நீங்க போராட்டத்துக்கு போவாதீங்கிறாங்க. இப்ப குடித்தண்ணீர் இவங்க குடுத்துட்டா குடிக்க தண்ணில வடிக்க சோறு எங்க இருந்து போவோம்? எங்களுக்கு குடிக்க தண்ணி இல்ல, நாங்க விவசாயத்தை நம்பி நிக்கிறோம். ஒரு கேன்னு 100 ரூபா குடிச்சு குடிச்சிட்டு வடிக்கிறது சோறு நீ இந்த தண்ணியை குடிச்சு நீ போடுற புழு அரிசிங்கன்னு எங்களுக்கு என்ன தலையெழுத்து? எங்க வயல்ல விளையிற அரிசி நாங்க உங்களுக்கு அனுப்பாம இருந்தோம்னு வச்சுக்க, நீங்களே தின்னுங்கடா அந்த புழு அரிசின்னு சொல்லிடுவோம். அவன என்ன எங்களுக்கு போடுறது சோறு? இந்த ஃப்ரீ அரிசி வேணாம். நாங்க அதானே கலெக்டர் வரணும், எடப்பாடி வரணும் இங்க கதிராமங்கலத்துக்கு. வரல ரேஷன் கார்டா ஓட்டை ஆதார் அட்டை ஒரு ஆதாரமும் எங்களுக்கு வேணாம், அவங்களே எடுத்துட்டு போயிட்டோம்.